ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லார்ட்டுமே காரு, பைக்லாம் இருக்கும். அதாவது நம்மளோட காரு அல்லது பைக் இன்சூரன்ஸ் பாலிசியின் காலாவதி தேதியை எளிமையாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். உங்களுடைய கார் அல்லது பைக் இன்சூரன்ஸ் பாலிசியின் காலாவதி தேதியை தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது. நேரடியாக இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு செல்வது, ஆக்வோ அல்லது பரிவாகன் வெப்சைட் மூலமும் தெரிஞ்சிருக்கலாம். பாலிசி ஆவணத்தை சரிபார்ப்பது போன்றவற்றை இதுலேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். காலாவதி தேதியை தெரிந்து வைத்துக் கொள்வது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களுடைய பாலிசியை நீங்கள் சரியான நேரத்தில் புதுப்பித்து தேவையில்லாத சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு இது உதவும். இந்த பதிவில் நான் உங்களுக்கு எப்படி வாகனத்தோட இன்சூரன்ஸ் பாலிசி காலாவதி தேதியை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். என்னுடைய வாகன இன்சூரன்ஸ் காலாவதி தேதியை ஆன்லைனில் என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னா முடியும். இதற்கு முன்பு உங்களுடைய பைக் அல்லது கார் இன்சூரன்ஸ் பாலிசியின் காலாவதி தேதியை தெரிந்து கொள்வதற்கு நம்ம நேரடியாக இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்தில் தான் போக வேண்டியிருந்துச்சு. ஆனால் இப்போது அதனை எளிய முறையில் நம்ம வீட்டில் இருந்த இடத்துல நம்ம மொபைலே செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பரிவாகன் அல்லது ஆக்கோ வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்லைன் செயல்முறை மிகவும் எளிமையானது மற்றும் உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தும். முதல்ல ஆக்வோவில் பார்ப்போம். ஆக்வோவில் வாகன இன்சூரன்ஸ் பாலிசியின் காலாவதி தேதி தெரிந்து கொள்வதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைலில் இந்த டெஸ்க்டாப் மூலமாகவே ஆக்வோ வெப்சைட்டை நம்ம பார்வையிடலாம். வாகனத்தின் பதிவு எண்ணை நம்ம என்டர் செஞ்சுட்டு அதில் தயாரிக்கப்பட்ட வருடம் மற்றும் மாடல், பதிவு எண் போன்ற விவரங்கள் எல்லாமே நம்ம டைப் செஞ்சுட்டு ஸ்க்ரீனில் உங்களுடைய பாலிசி உங்களுக்கு காண்பிப்பாங்க. அதில் காலாவதி தேதி குறிப்பிட்டிருப்பாங்க. இதே பரிவாகன் அப்படின்னா, நீங்கள் பரிவாகனுக்கான இன்சூரன்ஸ் பாலிசி காலையில் செக் பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய மொபைல்லையோ இல்லை அல்லது டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் மொபைலாக இருந்தால் பரிவாகன் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். டெஸ்க்டாப்பாக இருந்ததுன்னா நீங்கள் பரிவாகன் வெப்சைட்டுக்கு போகலாம். அங்கே போயிட்டு நவ் யுவர் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏற்கனவே லாகின் செய்யலை அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கி அதில் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு கிடைத்த ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி பதிவு செஞ்சுட்டு வாகன பதிவு நிலை, அதாவது உங்களுடைய வாகனம் அதோட நம்பரு, என்ஜின் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஆர்சி அப்ளிகேஷன் கீழே உங்களுடைய வாகன எண்ணை என்டர் செஞ்சீங்க அப்படின்னா வாகன் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காலாவதி டேட்டை கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ வெப்சைட் இருக்கும். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாகன இன்சூரன்ஸ் பாலிசியின் காலாவதி தேதியை ஆஃப்லைன் முறையில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அருகில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்திற்கு நீங்கள் போயிட்டு அங்கே பிரதிநிதியை தொடர்பு கொண்டு பாலிசி நம்பர், வாகன பதிவு எண் போன்ற விவரங்களை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய காலாவதி டேட்டை அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரைவ் பண்ணும்போது திடீர்னு நம்ம போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக செக் பண்ணுறதும் இந்த இன்சூரன்ஸ் செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு ஏதோ ஒரு விபத்துகள் நடந்தது அப்படின்னா நம்ம தற்காப்புக்காகவும் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும். இதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ்லாம் போடுறோம். நம்மளுடைய வாகனத்தையும் நம்மையும் பாதுகாக்க தான். மறக்காமல் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.